மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் மோசேயோடு சொல்லும் வார்த்தையிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அடுத்த வசனத்திலே மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை இந்த இடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு செல்லாதரும் என்று அவன் கோரிக்கை வைக்கிறான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே சொல்லும் வார்த்தையை பாருங்கள், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் நீர் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்லாதரும். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எங்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும் ஜெபத்தோடு செல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வேண்டிக் கொண்டு அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணிவிட்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். 121 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, உன் போக்கையும் வரத்தையும் எப்போதும் பாதுகாக்கிறவர், உன் வழிகளில் எல்லாம் தம்முடைய தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாக்கிறவர், எங்கும் உடனிருந்து உன்னை பத்திரமாய் அழைத்து வரக்கூடியவர். என கண்பானவர்களே, அவருடைய சமூகம் எப்போதும் நமக்கு வேண்டியதாயிருக்கிறது. அவர் உங்களில் வாசம் பண்ணுகிறவராயிருந்தால், அவர் உங்களிலே தங்கியிருப்பார் என்று சொன்னால், எங்கும் எவ்விடத்திலும் தைரியமாக நீங்கள் செல்லலாம். அப்படி செல்லுகிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக அவர் சென்று கோணலாய் இருக்கிறவர்களை செவ்வையாய் மாற்றுவார். அவர் முன்னே செல்வார் என்று சொன்னால், பிரச்சனைக்குரிய இடமாயிருந்தாலும் மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். நீதிமொழிகளின் புத்தகத்திலே 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, மனிதனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரில் நிலைத்திருங்கள். அவர் உங்களிலே எப்போதும் தங்கியிருக்க நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு முன்பாய் அவருடைய சமூகம் புறப்பட்டு செல்வதற்கு ஏதுவாக உங்களிலே அவர் வாசமாயிருந்து உங்களை தம்முடைய சித்தத்தின்படி நடத்தத்தக்கதாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் அவரில் நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருப்பீர்கள். உங்களிலே அவர் மகிமைப்படுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.